நயன்தாரா விசஸ் தனுஷ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய சண்டையே போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் விக்கியும் என்னென்னமோ வீடியோஸ்லாம் ஷேர் பண்றாரு. என்ன பிரச்சனைங்கிறத அந்த பிரஸ் நோட்ல அந்த ஸ்டேட்மெண்ட்ல படிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது படிக்காதவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ங்கிறத டீட்டெயிலாக உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஸோ ஒரு பக்கம் லீகல் நோட்டீஸ் 10 கோடி ரூபா கேட்டு தனுஷ் வந்து ஒரு கோர்ட்ல இருந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. ஒரு பக்கம் நயன்தாரா 3 பக்கத்துக்கு ஸ்ட்ரெயிட்டாவே நெத்தியில் அடிச்ச மாதிரி ஸ்டேஜில் போய் பேசுறத வாழ்க்கையில பயன்படுத்த வேண்டியதானே அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமா வந்து தனுஷை டைரக்டா டேக் பண்ணி சொல்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்னங்கிறத பத்தி பேசுவோமா? அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் பாக்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சினிமா சம்பந்தமான விஷயங்கள் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. இந்த வீடியோ யாருக்காவது வேணும்னா உங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ நயன்தாரா வந்து இன்னைக்கு ஒரு 3 பக்கத்துக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கல்ல. அதில் ஆரம்பிக்கும் போதே தனுஷ் மட்டும் இல்லாமல் அவரோட அப்பா அவங்க அண்ணா எல்லாத்தையுமே வந்து மென்ஷன் பண்ணி தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. நீங்க ஒரு பெரிய திரை பின்புலத்துல இருந்து வர்றீங்க, நான் அப்படி கிடையாது, எனக்கு இந்த இண்டஸ்ட்ரியில எந்த ஒரு லிங்க்குமே இல்லை, நான் தனியாளா வந்த ஒரு பர்சன். ஆனா அப்படி என்ன என் மேல வெஞ்சன்ஸ், அப்படி என்ன என் மேல ஒரு கோவம், அப்படி என்ன என்ன பழி வாங்கணுங்கிற எண்ணம் அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பிச்சே இருக்கிறாங்க. ஆக்சுவலா என்ன ப்ராப்ளம்னா, நயன்தாராவோட அந்த வெட்டிங் டாக்குமெண்ட்ரியை நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்ணலான்ற ஒரு பிளான் இருந்தது. அதோட பேர் கூட பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன், நயன்தாரா த பியாண்ட் த ஃபேரி டேல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரீசெண்டா ட்ரெய்லர் வந்தது. ஸோ இந்த ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 நாளுக்குள்ள நடந்த பிரச்சனை நினைச்சீங்கன்னா அதான் கிடையாது. ஒரு 2 வருஷமா இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி நயன்தாரா வந்து இந்த வெட்டிங் இதை வந்து ரிலீஸ் பண்ணலாம்னு பிளான் போடும்போது இதுல நிறைய ஃபுட்டேஜஸும் சாங்ஸும் நிறைய ஆட் பண்ணலாம், ஒரு நல்ல ஒரு மியூசிக் ஸ்டைல்ல கொண்டு போகலாம் அப்படின்ற பிளான்ல தான் இருந்திருக்காங்க. ஸோ இவங்களோட காதல் ஏற்பட்டதே நானூறு ரவுடி தான் அப்படிங்கிற படம் மூலியமா தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த படத்தில் நடிச்ச ஒரு விஜய் சேதுபதி, நயன்தாரா, விக்னேஷ் சிவன்றதை தாண்டி இதுல இந்த படத்தோட ப்ரொடியூசர் யாருன்னு கேட்டீங்கன்னா தனுஷ் தான். ஸோ அப்படிப்பட்ட ப்ரொடியூசருங்கிற ரோல்ல இருக்கக்கூடிய தனுஷ்க்கு ஒரு வேண்டுகோளா எங்களோட இந்த பியாண்ட் த ஃபேரி டேல் அப்படிங்கிற இந்த டாக்குமெண்ட்ரிக்கு எங்களுக்கு 400 ரவுடி தான் படத்துல இருந்து சில மியூசிக்ஸும் பாட்டும் மாண்டேஜஸும் தேவைப்படுது, அதை நாங்கள் ஆட் பண்றோம், என்ஓசி கொடுத்தீங்கன்னா பெட்டரா இருக்குங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. பட் 2 வருஷமா அதுக்கான என்ஓசி கிடைக்கல. பட் ஒரு சைட்ல இருந்து வந்த ஒரு பதில் என்னன்னா, நீங்க வந்து இதை எதையுமே நீங்க பயன்படுத்தக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து இதுல இருக்கிற பாட்டை யூஸ் பண்ணக்கூடாது, போட்டோஸ் யூஸ் பண்ணக்கூடாது, மாண்டேஜஸ் யூஸ் பண்ணக்கூடாது, இன்ஃபேக்ட் இதுல இருந்து ட்ரெண்டான நீங்க லிரிக்ஸ் கூட எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இதை ஃபர்ஸ்ட் அவங்களால ஏத்துக்கவே முடியல. ஏன்னா இந்த படமே வந்து ஒரு மியூசிக் ஆல்பமா தான் பயங்கர ஹிட் ஆச்சு. அதை தாண்டி அந்த படத்தை வந்து ஃபன்னா கொண்டு போனதெல்லாம் இருந்தாலும் அந்த மியூசிக், அனிருத்தோட மியூசிக்கும் விக்னேஷ் சிவனோட லிரிக்ஸும் தான் அந்த படத்தோட பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்னே சொல்லலாம். அந்த லிரிக்ஸ்லாம் ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆகக்கூடியதாக இருக்கும். அவங்க 2 பேருக்கும் நமக்கே நம்ம லவ் பண்ணுறவங்களோட கனெக்ட் பண்ணும்போது அவர் நயன்தாராவுக்காகவே எழுதின வரிகள்ன்ற மாதிரி அவங்க லைஃப்ல ரொம்ப ஒரு டெப்தான ஒரு பாட்டு எல்லாம் அதில் இருக்கனால அது அவர் கொடுக்க முடியாது, அந்த லிரிக்ஸை கூட நீங்கள் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னது அவங்களுக்கு பெரிய ஒரு வருத்தம் கொடுத்துருக்கு. ஸ்ட்ராங்காக அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்ஓசி கேட்ட எங்களுக்கு நீங்கள் ஒரு வியாபார ரீதியாக நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை இது வந்து காசுங்கிறனால இதை சொல்கிறீங்கன்னா ஓகே நியாயம். ஆனால் அதுக்கும் நீங்கள் எந்த பதிலும் சொல்லாமல் என்ன வந்து பழி வாங்கணுங்கிற எண்ணத்துல மட்டுமே இதை பண்றது என்ன மாதிரி குணம் அப்படின்றது தெரியலங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி 2 வருஷம் ஆயிடுச்சு, ஃபேன்ஸ்ல இருந்து இந்த டாக்குமெண்ட்ரிக்காக நிறைய பேர் உழைச்சிருக்கிறாங்க, அவங்க எல்லாரும் வெயிட் பண்ணி சரி இதை ரிலீஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நீங்க அந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னாவே தெரியும், மூக்குத்தி அம்மனா இருக்கட்டும் மற்ற படங்களோட ஃபுட்டேஜஸ்லாம் அதில் இருக்கும். பட் 400 ரவுடி தான் எதுவுமே இருக்காது. ஆனால் ஒரு 3 செகண்ட் இப்போ வீடியோவில் காட்டுறேன் பாருங்க, அந்த 3 செகண்ட் ஃபுட்டேஜஸ் அதில் இருக்குங்கிற ஒரே ரீசனுக்காக என்ன பண்ணியிருக்காருன்னா தனுஷ் வந்து லீகலா நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாரு. நீங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால வந்துட்டு அந்த 3 செகண்டுக்கு வந்து நீங்க 10 கோடி ரூபா வந்து அதை டேமேஜ் பண்ணதுக்காக நீங்க கொடுத்தே ஆகணுங்கிற மாதிரி லீகல் நோட்டீஸ் வந்து அனுப்பிச்சிருக்கிறாரு. அதை பார்த்துட்டு தான் செம்ம காண்டாகி ஒரு ஸ்டேட்மெண்ட்டே போட்டிருக்கிறாங்க. அது என்ன 3 செகண்ட் வீடியோ அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஆனால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது 400 ரவுடி தான் சொல்றீங்க ஓகே, ஆனால் அது எங்களோட பர்சனல் கேமரால எடுத்த ஒரு நார்மல் ஃபுட்டேஜ், அது படத்துல இருந்து எடுக்கல, அது ஷூட்டிங் ஸ்பாட்ல நாங்க சும்மா ஷூட் பண்ணது, எங்க போன்ல எங்க இதுல எங்க கேமரால எடுத்தது, அதை நாங்க யூஸ் பண்ணதுல அப்படி என்ன உங்களுக்கு பிரச்சனை, அந்த அதுக்கு 10 கோடி ரூபா கேட்டிருக்கீங்களே அப்படின்றத சொல்லியிருக்காங்க. என் மேல எவ்வளவு ஒரு வெஞ்சன்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு, நீங்க ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க, இது என்ன மாதிரி குணம்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 வேர்டை வேற அவங்க கொடுத்துருந்தாங்க. அந்த வேர்டுக்கு மீனிங் என்னன்னு போய் பார்த்தா,
அடுத்தவங்களோட கஷ்டத்துல நம்ம இன்பமாகிறது அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். ஸோ அந்த வேர்ட் ஸ்க்ரீன்ல தெரியும்னு நினைக்கிறேன். அதை வேற கொடுத்துட்டு இதை புரிஞ்சாவது நடந்துக்கங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்க கோர்ட்டுக்கு போய் ஒரு ப்ரொடியூசரா இந்த ஃபுட்டேஜஸ் இவங்க யூஸ் பண்ணக்கூடாது, எப்படி யூஸ் பண்ணலான்னு நீங்க நியாயமா வாதாடி ஜெயிக்கலாம். ஆனா கடவுளுங்கிற கோர்ட்ல நீங்க ஜெயிக்க முடியாது. நீங்க பண்றது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். உங்க ரசிகர்களை நீங்க ஏமாத்திட்டு இருக்கீங்க. நீங்க வந்து ஸ்டேஜ்ல வந்து பேசும்போது ஸ்ப்ரெட் லவ், வாழ விடு, ஒருத்தவங்க மேல இருக்கிற கோபம் அப்படி இப்படின்லாம் பேசுறீங்க. ஆனா அதை நீங்க உங்க வாழ்க்கையில யூஸே பண்றது கிடையாது. அதை ஃபாலோ பண்ணாவே போதுமானது. நீங்க அதை பண்ணல, சும்மா வார்த்தையை சொல்லாம அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி டைரக்டாவே சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அந்த 3 செகண்ட் ரிமூவ் பண்ணுவாங்களா மாட்டாங்களாங்கிறதுலாம் தெரியல. பட் ஆனால் இதுதான் பிரச்சனை. இதுக்கப்புறம் விக்கியும் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி போல தனுஷ் பேசிட்டு இருக்கிறத அப்படியே வந்து அதுக்கு மேலே அவர் அனுப்பிச்ச லீகல் நோட்டீஸையே ஸ்க்ரீன்ஷாட்டாக வச்சு அப்படியே போட்டிருக்கிறாங்க. இது ஒரு பிரச்சனையாகவே போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ அந்த ப்ரெஸ் நோட்ல என்ன இருந்ததுங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களுக்கு என்ன இதை பற்றின எண்ணம் இருக்கு, என்ன தோணுதுங்கிறத பற்றியும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதுல யார் நியாயம், இவர் சரியா அவர் சரியாங்கிற முடிவுக்கு நம்ம போக முடியாது. ஒரு பக்கம் கதை கேட்டிருக்கோம், இன்னொரு பக்கம் அவர் என்ன சொல்றாரு, அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னு பார்ப்போம். பட் பர்சனலி நயன்தாரா வந்து நிறைய வந்து இதுக்காக வெயிட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து இதை கேட்டும் இதை பண்ணியும் இதெல்லாம் இல்லாம ஒரு 3 செகண்டுக்கும் திருப்பியும் லீகல் நோட்டீஸ் அனுப்புறதுங்கிறது வந்து யாருக்குமே வந்து சரியா படலை. ஸோ இதுக்கு தனுஷ் என்ன சொல்றாருங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்து இருந்துச்சுனாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யார் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. டடா.